குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்ட் வரலாறுல யூனிட் 8 காலங்கள் தோறும் இந்திய பெண்களோட நிலை. அதில் இன்னையோட கிளாஸ் என்னன்னா சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு. அவங்களாம் எப்படிலாம் பங்காற்றினாங்க நம்மளோட விடுதலைக்கும் நம்மளோட என்ன சொல்லலாம் இந்த அடிமையான வாழ்க்கையிலேருந்து வெளிவர்றதுக்கும் அவங்க எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது தான் இன்னையோட கிளாஸு. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வழக்கம் போல் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா பெண்களோட நிலையை பார்த்தோம். அதை 3 விதமாக பிரிச்சிருந்தாங்க: பண்டைய காலம், இடைக்காலம், ஆங்கிலேயர்கள் காலம். இதில் பண்டைய காலம் பெண்களோட நிலை போற்றுதலுக்குரியதாக தான் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே பெண்களை என்ன பண்ணாங்க, முதன்மைப்படுத்தி நம்மளை வச்சுருந்தாங்க. ரெண்டாவது இடைக்காலம். இடைக்காலம் ரொம்ப அவ்வளவா நல்லா இல்லை. நல்லா இல்லை மீன்ஸ் அந்த இடத்துல பெண்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பண்டைய காலத்தை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலேயர் காலத்தை கம்பேர் பண்ணும்போதுமே இடைக்காலம் மிகவும் கொடுமையான ஒன்றா தான் பெண்களுக்கு அமைந்தது. அங்கே தான் அவங்க பல்வேறு என்ன செஞ்சாங்க, தீமைகளை அவங்க என்னங்க சந்திக்க நேரிட்டது. அதில் தான் ஒன்று பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், பெண் சிசு கருக்கொலை, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சதி, முக்கியமான விஷயம் சதி. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுதல், அவங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதல், இது எல்லாமே நடந்தது இந்த இடைக்காலத்தில் தான். அடுத்து ஃபைனலாக ஆங்கிலேயர்கள் காலம். ஆங்கிலேயர்கள் காலம் உள்ள என்ட்ரி ஆனதோ ஆங்கிலேயர்களோட முயற்சினாலும் பின்ன நம்மளோட அந்த அறிவார்ந்த சீர்திருத்தவாதிகள் அந்த சமயத்தில் இருந்தாங்க. அவங்களோட பெரும் முயற்சினால நம்மளுக்கு இந்த கொடுமைகள்லாம் ஒவ்வொன்றா என்ன செய்யாச்சு, அதுலேருந்து வெளியே வர உதவுனது ஆங்கிலேயர்கள் காலம். ரைட். டேஸ் 2ல என்ன பார்த்தோம்னா என்னென்ன தீமைகள்லாம் பெண்கள் சந்திச்சாங்கன்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பெண் சிசு கொலை. அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. பெண் சிசு கருக்கொலை, கன்சீவாக இருப்பாங்களே அப்போ உள்ளேயே ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த குழந்தைய என்ன பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. அடுத்து குழந்தை திருமணம். சின்ன யங் ஸ்டேஜ்லேயே ஒரு குழந்தையா இருக்கப்போ அவங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு வயசுல ஒரு 5, 6, 7 வயசுலலாம் கல்யாணம் அந்த காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க, பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் குழந்தை திருமணம். சதி, உடன்கட்டை ஏறுதல். சொன்னேன் இல்லையா, கணவர் இருந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி அல்ல அந்த உமனை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, அந்த எரியிற நெருப்பில் போட்டுருவாங்க. அதான் சதி. தேவதாசி முறை. தேவதாசி முறைன்றது பெண்களை கொண்டு போய் கோயிலில் தானமாக கொடுத்துருவாங்க. கடவுளுக்கு அவங்க என்ன செய்யணும், வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தேவதாசி முறைன்னு வச்சு பெண்களுக்கு அந்த ஒரு விதத்தில் கொடுமைகள் நடந்துச்சு. இதெல்லாம் எதிர்த்து யார் யாரெல்லாம் அதில் பங்கு பெற்று நமக்கு அந்த பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தது அவங்கள தான் சமய சீர்திருத்தவாதிகள் அப்படி சொல்றோம். சரியா. சமூக சீர்திருத்தவாதிகளும் அவங்க அமைப்பை ஏற்படுத்தின இயக்கங்கள் சமூக சீர்திருத்த இயக்கங்களாகவும் மாறுச்சு. இந்த இயக்கங்கள் மூலமாகவும் அவங்க நமக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அப்படி என்னென்னலாம் நமக்கு பங்காற்றினாங்க அப்படின்னு பெண்களோட முன்னேற்றத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு கல்வி அளிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன பாயிண்ட் பெண்களுக்கு கல்வி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது திருமண வயதை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது விதவைகளை பராமரிப்பது. நாலாவது சாதின்ற பேரில் ரொம்ப என்ன சொன்னாங்க, ஒரு இறுக்கமான தன்மை இந்த ஜாதின்ற பேரில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை நீக்கிறது. அடுத்து இந்த பிற்படுத்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் சமநிலைக்கு கொண்டு வர்றது. இதெல்லாமே நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெண்களோட முன்னேற்றம் தானாக வரும்னு சொல்லி உருவானவங்க தான் சமூக சீர்திருத்தவாதிகள். இவங்க தான் இந்த சில இயக்கங்கள் மூலமாக இதை கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் நவீன இந்தியாவோட முன்னோடிகள் சொல்கிறாங்க. யார்? இவ்வியக்கங்களை வழிநடத்திய சீர்திருத்தவாதிகளே நவீன இந்தியாவோட முன்னோடிகள் அப்படின்னு. அப்படி யார் யாரெல்லாம் எந்தெந்த இயக்கங்களை நடத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயை நம்ம நேற்றையோட வீடியோவில் பார்த்தோம். அவங்க அண்ணா அவங்க திடீர்னு இறந்து போகிறனால, அவங்க சகோதரர் இறந்து போகிறனால அவங்களோட அண்ணி என்ன பண்ணிடுவாங்க, உடன்கட்டை ஏற்றுவாங்க. அதை பார்த்து
என்ன பண்ணுவார், ராஜாராம் மோகன் ராய் மனதளவில் ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்படியெல்லாம் பெண்களுக்கு வந்து கொடுமைகள் நடக்குது, அதை வந்து நம்ம மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு வந்து எண்ணம் வந்து அவங்க அண்ணனோட இறந்ததுனால வந்து ஏற்பட்டது. அதோட விளைவா வந்து அவர் பல இயக்கங்கள் ஆரம்பிச்சாரு, கட்டுரைகள் எழுதினாலும், மேடை பேச்சுல வந்து பேச ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி பயங்கரமா வந்து என்ன பண்றாருன்னா, அந்த சதிக்கு அகெயின்ஸ்டா எல்லா வேலையும் அவர் வந்து என்ன செய்யறாரு, இதெல்லாம் பெண்களுக்கு வந்து சரி நடக்கக்கூடாத ஒன்று, அதை பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவரோட இவரோட உதவி, இந்த செயல் தான் வந்து அவரை இன்னுமே நம்மளை வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற ஒருத்தரை வந்து நம்ம வருடந்தோறும் இல்லை, எப்பொழுதுமே பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே பெண்களோட சுதந்திரம், பெண்களோட பாதுகாப்பு, பெண்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு அடித்தளம் அமைத்தவர்ல மிக முக்கியமானவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். சரி, ரைட். அதான் இந்தளோட லைன்ல கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த சதிகளுக்கு அப்பால் சதி எதிர்ப்பு போராளியா மாறினாரு, இவங்களுக்கு எதிரான இயக்கங்களை கொண்டு வந்தாரு. பிரிட்டிஷுமே இதுல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து இந்திய பெண்களுக்கு நடக்கிற ஒரு வந்து மிகப்பெரிய கொடூரமான முறைன்னு வந்து அவங்களுமே பிரிட்டிஷும் முயற்சி எடுத்து இது வேணாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனோட விளைவாதான் வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 சதி உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு அறிவிப்பை என்ன செய்றாரு, இது வந்து தண்டனைக்குரிய குற்றம்னு ஒரு சட்டமே போட்டு வில்லியம் பெண்டிங் பிரபு நமக்கு அறிவிக்கிறாரு. இது மாதிரி வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா, குழந்தைகளையோ பெண்களையோ நீங்க வந்து என்ன செய்யணும், உடன்கட்டை ஏற்றுறீங்களாலோ நீங்க என்ன பண்ணுவீங்க, தவறாமல் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அகெயின்ஸ்டா எந்த ஒரு பிரச்சனையும் குற்றங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா, ஸ்ட்ரிக்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதை வந்து எங்கெங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு உடனே நம்ம பார்த்தோம், பம்பாயில், சென்னையில் அண்ட் வங்காளத்தில் லைட்டா இங்கெல்லாம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ராஜாராம் மோகன் ராய் சதியை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தாரு. அதுக்கடுத்து குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, இதெல்லாம் வந்து அவர் எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அதே போல அவர் எதெல்லாம் ஆதரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, விதவை மறுமணம், பெண் கல்வி, பெண்களோட சொத்துரிமை, இது எல்லாம் அப்பயே அவர் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, பெண்களுக்கான சொத்து உரிமையை கொடுக்கணும்னு. அப்பனா அவர் எவ்வளோ ஒரு அறிவார்ந்த ஒரு சீர்திருத்தவாதியா அவர் வந்து இன்னும் வந்து நமக்குள்ள இருக்கிறாருன்னு பாருங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதற்கு இன்னுமே சில கிராமங்கள்ல வந்து முன் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லையா, பெண்களுக்கு சொத்துல இப்பயுமே சட்டமே இருக்கு, பெண்களுக்கும் சொத்துல உரிமை இருக்குன்னு. ஆனா அதை கொடுக்க கூட இன்னும் வந்து சில கிராமங்கள்ல வந்து தயாரா இல்லை. ஆனாலும் அவர் 200 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு, பெண்களுக்கு சொத்துரிமை அவசியம், அதுக்காக அதை அவரை ஆதரிச்சிருக்காரு. இவரோட பெரும் முயற்சி, இவரை மாதிரி சம்பந்தப்பட்ட பல சீர்திருத்தவாதிகளோட முயற்சியினால என்ன பண்ணுது, சதின்ற தீய பழக்கத்துல இருந்து இந்த சமூகத்துல இருந்து அந்த சதியை ஒழிச்சாச்சு. இப்ப ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரும் என்ன பண்றாருன்னா, பெண் கல்வி, விதவை மறுமணம், இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க. பலதார மனம்னா அதாவது நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம், அதை வந்து திருமணம், அதை வந்து ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டாரு. வங்காளத்துல ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குறாரு. 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றம் இருக்குல்லையா, இந்தியாவில் சட்டமன்றம் இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து இவர் பல மனுக்களை என்ன செய்யறாரு, கொடுத்து என்ன செய்வாரு, கொடுப்பாரு. 1856 என்ன பண்றாங்கன்னா, இந்து விதவை மறுமண சட்டம், அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன பண்றாருன்னா, அவனோட மகன் வந்து நாராயண சந்திரா இருப்பாரு, அவரோட மகன். சரியா, யாரோட மகன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட மகன் பேர் என்ன, நாராயண சந்திரா. இவரை வந்து ஒரு விதவை இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து திருமணம் செய்து ஒரு பயங்கரமான ரோல் மாடலா வந்து இருக்காரு. பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்துல நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பரத்வான் அந்த மாவட்டங்கள்ல வந்து பல பெண்கள் பள்ளி இருக்கு இல்லையா, ஸ்கூல், அதை வந்து என்ன செய்யறாரு, இந்த மாவட்டங்கள்லாம் நிறுவுறாரு. ஏன்னா அது ஸ்கூல, பெண்கள் ஸ்கூல்ல, லேடிஸ், ஓகே, கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, லேடிஸ் வந்ததுல கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து என்ன பண்றாரு, வங்காளத்துல நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பரத்வான் ஆகிய மாவட்டங்கள்ல பல பெண்கள் பள்ளியை நிறுவுறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கந்துகூரி வீரசேலிங்கம். இவர் யாருன்னா, தென்னிந்தியானா யாரு, நம்ம சவுத் தமிழ்நாடு
தமிழ்நாடுல தென்னிந்தியாவில் தானே இருக்கு. ரைட். அங்க இருந்த மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி. இவர் என்ன சொல்றாங்கன்னா, இவரெல்லாம் ஆரம்ப கால போராளி அப்படி சொல்றாங்க. இவர் எந்த பத்திரிகையை வெளியிட்டார்னா, விவேகவர்த்தினின்ற ஒரு பத்திரிகையை என்ன செய்யறாரு, வெளியிடுறாரு. 1874 முதல் பெண்கள் பள்ளியை திறக்கிறாரு. எப்ப? 1874 விவேகவர்த்தினின்ற பத்திரிகையை வெளியிடுறாரு. 1874 முதல் பெண்கள் பள்ளியை திறக்கிறாரு. நீங்க இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுத்து படிங்க. இதுல இம்பார்ட்டன்ட் இவ்வளோ லைன்ஸ்லாம் சொல்லணுமானா கிடையாது. இப்ப கந்துகூரி வீரசேலிங்கம் பத்தி என்ன தெரியும்னா, இவர் வந்து தென்னிந்தியாவுல மகளிர் விடுதலைக்காக போராடின ஒரு போராளி. இவர் வந்து விவேகவர்த்தினின்ற ஒரு பத்திரிகையை வெளியிடுறாரு. 1874 முதல் பெண்கள் பள்ளியை திறக்கிறாரு. அவ்வளவுதான். விதவை மறுமணம், பெண் கல்வி, இதுல இருக்கிற இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் அனைவருமே பெண்களோட கல்விக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட், பேக் போன் சொல்லுவாங்களா, அப்படி எல்லாருமே வந்து பெண் கல்விக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல நீங்க வந்து பெண் கல்வி எல்லாத்துலயுமே நீங்க தாராளமா எழுதலாம். பெண் கல்விக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆதரவு தந்தாங்கன்னு இவங்க எல்லாரையுமே நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். பெண் கல்விக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, விதவை மறுமணத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து 4th ஒன்னா நம்ம பார்க்க போறது எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலபாரி. இந்த எம்ஜி ரானடே, மலபாரி, பிஎம் மலபாரி இருக்காங்களா, இவங்க வந்து பம்பாயில வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு இயக்கத்தை வந்து நடக்கிறாங்க. இவங்க 2 பேரும். சரியா? எம்ஜி ரானடே அண்ட் பிஎம் மலபாரி எங்க? பம்பாயில பெண்களோட முன்னேற்றத்துக்காக இயக்கத்தை உருவாக்குறாங்க. 1869 ரானடே இருக்கார்ல, எம்ஜி ரானடே, அவர் என்னதுன்னா விதவை மறுமண சங்கத்துல சேர்றாரு. விதவைகளுக்காக மறுமணம் பண்ணி வைக்கிற ஒரு சங்கம் இருக்கு இல்லையா, அதுல சேர்ந்து விதவை மறுமணம், பெண் கல்வி, சொன்னேன் இல்லையா, எல்லாருமே இதுல வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே விதவை மறுமணத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பெண் கல்வியை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க. புரியுதா? இது ரெண்டையும் சப்போர்ட், இதே விதவை மறுமணமையும் பெண் கல்வியையும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் குழந்தை திருமணத்தை என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கண்மூடித்தனமாவே எழுதிடலாம். ஏன்னா எல்லாருமே இதே தான் சொல்றாங்க, பெண்க்கு கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்படிதானே? அதே போலதானே அந்த குட்டி குழந்தை விதவையா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு இன்னொரு மேரேஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தானே, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதே போல குழந்தை திருமணம் வந்து சின்ன ஒரு 7 வயசு 6 வயசுல அந்த குழந்தைக்கு திருமணம் வேணுமானா அது வேண்டாம். அதனால அவங்க அதை எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்குறாங்க. எப்ப? 1887. இது வந்து ஒரு ஒப்பற்ற நிறுவனமா இந்த சமூக மாநாட்டை தொடங்குறாங்களே, இது சமூக சீர்திருத்தவாதத்திற்கான ஒரு ஒப்பற்ற நிறுவனமா இது உருவாகுது. ஒரு பத்திரிகையாளரான இந்த பிஎம் மலபாரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். எப்ப தொடங்கினார்னு கேட்பாங்க, 1884. சரியா? துண்டு பிரசுரங்கள் அப்படின்னா அந்த குட்டி குட்டி நோட்டீஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனில நோட்டீஸ் பேப்பர் கொடுத்து உள்ள வைப்பாங்க இல்லையா, நியூஸ் பேப்பருக்குள்ள நீங்க கோல்டு இதெல்லாம் பார்க்கும் போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு குட்டி குட்டி பேப்பரா நியூஸ் பேப்பருக்குள்ள கட்டிங்ஸ் வரும்ல, அதுதான் துண்டு பிரசுரங்கள். சரியா? அதை வந்து எடுக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் வெளியிட்டார். அதுல வந்து நடவடிக்கை இதெல்லாம் அச்சடிச்சு இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் பெண்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்குது, அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு இது கொடுக்குறாங்க. அடுத்ததா பார்க்க போறது கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாம் பற்றியே படிக்கணும்னா நிறைய இருக்கு. கோபாலகிருஷ்ண கோகலே, இந்த ஈவேரா பெரியார், ஓகேப்பா, இவங்களை பற்றி நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு சின்ன குழந்தைங்கனால உங்களுக்கு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இனி வர்ற நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது உங்களுக்கு கோபாலகிருஷ்ண கோகலையாக இருக்கட்டும், தந்தை பெரியார் அவர்களாக இருக்கட்டும், இவங்களை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கும் போது, ஓ இப்படிப்பட்டவங்களாம் இந்த என்ன செஞ்சுருக்காங்க, இந்த சொசைட்டியில் இருந்திருக்காங்களா அப்படின்லாம் நீங்கள் தோணும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே போய் படிக்கும் போது, ஏன் பெரியார் இப்படி மாறினாரு, ஏன் கோகலே இப்படி இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கோகலே யாரெல்லாம் பின்பற்றி அவரை ஒரு என்ன செஞ்சிடார், ரோல் மாடலா எடுத்து கோகலே யாரெல்லாம் பின்பற்றி இருக்காங்க, அதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம வரப்போகிற கிளாஸில் படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, சரி, ரைட்டு.
பேக் டு த பாயிண்ட். கோபாலகிருஷ்ண கோகலே இவர் 1905ல் 1905ல் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்குறாங்க. இதுல வந்து தொடக்க கல்வி, பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினரோட மேம்பாடு தெரியும் இல்லையா? தொடக்க கல்வி, பெண்களுக்கான கல்வி, ஒடுக்கப்பட்டவனா சமுதாயத்துல தாழ்ந்து அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தது. பெண் கல்வி வந்து பரவலானது. எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆகும்? நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றங்களும் சொசைட்டில வர ஆரம்பிச்சிடும். அதன் விளைவை என்ன பண்றாங்க? சுதந்திர போராட்டத்துல பெண்கள் வந்து பங்கேற்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து லாஸ்டா பெரியாரை பத்தி படிக்க போறோம். தந்தை ஈவேரா. ஓகேவா? தமிழ்நாட்டோட மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஒருவர் வந்து யாரு? தந்தை பெரியார். நம்ம கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம். இப்போ ஒரு எல்லார்ட்டையும் ஒரு 10 பேர் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சமூக சீர்திருத்தவாதிகள்ல, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர்ற சமூக சீர்திருத்தவாதிகள், தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகள்னு கேட்டா 99 இல்லை 100% ஓட்டும் தந்தை பெரியார் அவர்களுக்கே வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு தமிழ்நாட்டோட மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஒருவர். இது ஏன் நான் இவ்வளோ ஆணித்தரமா சொல்றேன்னா, பின்னாடி நீங்க தந்தை பெரியாரை பத்தி படிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன் இந்த லைன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டோட மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஒருவர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இவர் வந்து பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பாரு. பெண்களோட கல்வியா இருக்கட்டும், பெண்களோட விதவை மறுமணமா இருக்கட்டும், கலப்பு திருமணம் எல்லாத்தையும் இவர் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா குழந்தை திருமணத்தை மட்டும் என்ன செய்யறாரு? எதிர்க்கிறாரு. நான் சொன்னதுதான், இங்க வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே பெண்களோட கல்விக்கு ரொம்ப பேக் போனா இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. விதவை மறுமணத்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. கலப்பு திருமணம் வந்து பெரியாரோட லைன்ல மட்டும் வரும், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கலப்பு திருமணம் இதெல்லாம் வந்து பெரியார் வந்து ஆதரிப்பாரு. சரியா? ஓகேவா? இன்னும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இனி வர்ற கிளாஸ்ல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுல பெண்களோட பங்கும் இருக்கு. நாளையோட வீடியோல நம்ம பெண்களோட பங்கு எப்படி இருக்கு, எந்தெந்த சமூக சீர்திருத்தவாதிகள்ல பெண்களும் வர்றாங்க, அவங்க எந்தெந்த விதத்துல நல்லா நமக்காக போராடினாங்க அப்படின்றத நாளையோட வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட மேக் லீடர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணணும் நான் கற்றுட்டு எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி விடுறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. நம்பிக்கையுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பாய்.